ஒரு உடம்புல வந்து வாதம் அதிகமாக இருக்குது இல்லை புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்னாலே அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 முத்திரைகள் இருக்குது. அதுவுமே டெய்லி நீங்கள் இந்த 3 முத்திரையும் நான் சொல்கிற மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல இருக்க வாதத்தன்மை கம்மியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மையும் கம்மியாகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாயு முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வாதத்தை குறைக்கக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம காற்று சார்ந்த மூலகம் விரல். ஸோ இதை நம்ம இப்படி மடித்து இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இது 2 கைகள்லையுமே வச்சு நீங்கள் அப்படியே வந்து திருப்பி உங்களோட தொடைகளில் வச்சுக்கணும். இந்த முத்திரை எப்போ பண்ணணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு 5 o'clock 6 o'clock போல் திரும்பி ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீரை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து வருண முத்திரை பண்ண போகிறோம். வருண முத்திரை பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விரலோட டிப்பையும் கட்டி விரலோட டிப்பையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். இது மாதிரி 2 கைகள்லையும் பண்ணிவிட்டு அப்படியே தொடைகளில் வச்சுக்க போகிறோம். நம்ம வாயு முத்திரை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா கண்டினியூஸாக ஒரு 10 நிமிஷங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது காலையிலையும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஈவினிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாமரை முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தாமரை முத்திரை இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த தாமரை முத்திரை என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உணவுகளில் வந்து புளிப்பு சார்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது.